வணக்கம். சமீப காலமாக அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளார நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தல், அதைத் தொடர்ந்து அதிமுகவினர், பாஜகவினர் இவங்கெல்லாம் பெரிய போராட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க. நாட்டில் பெரிய அராஜகம் நிகழுது, அதனால ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படின்லாம் ஹேஷ்டேகை போட்டு பயங்கரமா ஒரு பெரிய போராட்டத்தில் குதிச்சுக்கிறாங்க. ராஜினாமா செய், அதிமுக அரசு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்யுங்க. அதெல்லாம் போக அதிமுகவில் ஜெயக்குமார் இருக்கார் பாருங்க, அவர்லாம் எல்லாரும் போராட்டத்தில் புதிங்க வாங்க, உடனே மெயின் ரோடுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. இதை தொடர்ந்து அண்ணாமலை ரொம்ப காட்டமாக, ரொம்ப ஆங்கிரியாவே இருந்தாரு. பேட்டியிலலாம் கூட ரொம்ப காரசாரமாக பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு இடையில மயிறு கீருலாம் கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கேட்டா வடக்கு தெற்கு மயிர், வடக்கு தெற்கு மயிர், வடக்கு தெற்கு தெற்கு மயிர். Madam, you continue. This is not the time to speak. People are reviewing me immediately. I am not interested in the college. வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. Simply giving pressurized environment. Why I joined this college? இதுல கோவப்பட்ட அண்ணாமலை வெகுண்டு எழுந்து இனிமே நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்காரு. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால் இனி செருப்பு போடுறது கிடையாது. அதுபோக 6 முறை சவுக்கால என்ன நான் அடிச்சுக்குவேன் அப்படின்ட்டு இன்னொரு பெரிய சபதம் எடுத்திருக்காரு. எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். ஓ, தமிழக அரசியல் சூழலில் இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டா அப்படின்னு நமக்குலாம் ஆச்சரியம் இல்ல. அந்த ஆச்சரியத்தை நம்ம இன்னைக்கு பட்டிட்டிங்க பார்த்துருவோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்தீரே, இந்த அரசியல் டெக்னிக்கை கத்துட்டு வரதுக்கு தான் லண்டனுக்குலாம் போனீங்களா? ஏன் சும்மா சொல்றாருன்னு பார்த்தா உண்மையாலே இந்த ஆள் அடிச்சுக்கிட்டா இருக்க. ये क्या कामसूत्र चल रहा है? பாதிக்கப்பட்ட பெண் அவங்களே துணிந்து கம்ப்ளைண்ட் எழுப்பியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்யூஸ்டை. சரி, இப்போ இதுக்காக போராடணும்னா என்ன கோரிக்கையை முன்வைத்து போராடுறது? விசாரணை சரியான பாதையில் போகலையா, இல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணுமா? இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையோட போராட்டம் பண்ணணும். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், அதிமுக அரசு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்யுங்க. அந்த சாருக்கு யார் வந்தாலும் போலீஸ் மாதிரி தான் நடந்துக்க போறாங்க. இப்போ இந்த விஷயத்துல எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களோ, பெண்ணினுடைய பெயரோ, முகவரியோ, இந்த மாதிரியான விஷயங்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை. இப்படி நடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்ப வெட்ட வெளியாயிடுச்சு இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணி விட்டதுல. அப்ப இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? காவல்துறைக்கு தெரியாம எப்படி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகும்? அப்போ இந்த அளவுக்கு மெத்தன போக்கில் காவல்துறை இருக்குன்னா உண்மையிலேயே காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லையா? இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பாதிக்கப்பட்ட பெண் எவ்வளவு போல்டா இந்த மாதிரி முன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு முன்மாதிரி. ஆனா இந்த மாதிரி எஃப்ஐஆர், பெண்ணினுடைய டீடைல்ஸ் இதையெல்லாம் கசிய விட்டு இந்த மாதிரி யாருமே முன் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது நடக்கிற சம்பவங்கள். அண்ணாமலை கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப வேலிடு. ஆனா அண்ணாமலை அடுத்து என்ன கோரிக்கையை முன் வச்சு போராட வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலைக்கு அந்த பெண்ணின் மீதோ, இங்க இருக்கிற சூழல் மீதோ, பெண்களுடைய பாதுகாப்பின் மீதோ அக்கறை இல்லை. அவரு தன் மேல எல்லா கவனமும் குவியணும் அப்படின்றதுனால ஒரு கோமாளி வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி அவர் அரங்கேற்ற நாடகம் தான் இந்த சவுக்கடி நாடகம். ஆனா வடக்குல இருக்கிற நம்ம தோழர்களும், இங்க இருக்கிற நம்ம சங்கி நண்பர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர், அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா முக்கியமான சென்சிபிளான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆள் உண்மையிலேயே ஐபிஎஸ்ஸா, நிஜமாவே ஐபிஎஸ் படிச்சு தான் பாஸ் ஆகிட்டு இங்க வந்துக்கிறாரா, இதெல்லாம் நம்பவே முடியலையே, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப சோக்கா இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. சாமி மெதுவா மெதுவா
வேகமாக அடித்து படாத இடத்துல பட்டு ஏதாவது பீசு போயிட போகுது. இன்றிலிருந்து சவுக்கு சங்கரனுடைய பெயரிலிருந்து சவுக்கு நீக்கப்பட்டு அந்த பெயர் அண்ணாமலையின் அடைமொழியாக சேர்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு வாட்ஸ்அப் கட்சியின் ஸ்பீக்கர் பாக்ஸ் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரில் இருக்கிற அடைமொழியை தூக்கி அந்த சாட்டையை ரிமூவ் பண்ணி இவரோட சேர்த்து விட்டுறணும். நோ சவுக்கு நோ சாட்டை, இனிமே உங்களுக்கு அந்த பெயர் கிடையாது. இனிமே அந்த பெயர் அண்ணாமலைக்கு மட்டுமே சொந்தம். கிளவுன்ஸ் கிளவுன்ஸ் bunch of clowns, bunch of jokers. பாருங்க பாருங்க பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சவுக்கால அடிச்சிட்டு இருக்கிறான், ஃபீல் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் புடுங்கன்னா எம்புட்டு நேரமா அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். எவனாவது வந்து பிடிக்கிறானா பாருங்க. 6 வாட்டின்னு கணக்கு வச்சாரு. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, சவுக்கால அடிச்சுக்கணும்னா சட்டை இட்லையெல்லாம் கழட்டணும்னு ஏதாவது அவசியங்களா? அப்புறம் ஏங்க இப்படி ஹாஃப் நியூடா வந்து அடிச்சுக்கணும்? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். 2026க்கான அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சவுக்கால அடிச்சுக்கிற போராட்டம், தலைகீழா நடக்கிற போராட்டம், தலைகீழத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரியான போராட்டம், பாய்ஸ் படத்தில் வர மாதிரி மவுண்ட் ரோடில் துணி இல்லாமல் ஓடும் போராட்டம், இந்த மாதிரி விசித்திரமான விபரீதமான போராட்டங்கள் எல்லாம் இனிமே வரலாம். பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி? பெண்கள் பாதுகாப்பை பற்றி வாய் திறப்பதற்கு அவங்களுக்கு அருகதை இருக்கிறதா? பிஜேபி சம்பந்தப்பட்ட ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கனாலே இவனுங்கெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பில்கிஸ் பானு கேஸ்ல கூட்டு பாலியல் குற்றவாளிகளான பாஜகவை சேர்ந்த நபர்களை விடுதலை செஞ்சது இல்லாம அவங்க ரிலீஸ் ஆனப்போ அவர்களுக்கு திலகமிட்டு மரியாதை செய்து வரவேற்றார்கள் பாஜக சங்கிகள். நாட்டையே உழுக்கின இந்த ஹத்ராஸ் கேஸ்ல கூட பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தை தான் பிடிச்சி துன்புறுத்தினாங்களே தவிர அக்யூஸ்டுகளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு மக்கள் வீதியில் இறங்கி போராடினதெல்லாம் இந்த நாட்டுக்கே தெரியும். இந்த ஆசிஃபா கேஸ்ல அக்யூஸ்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணி பெரும் பேரணி நடத்தினாங்க பாஜகவினர். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி பாஜகவின் ஐடி செல்லை சேர்ந்த சங்கிகள் இதே மாதிரி வேலையை செஞ்சாங்க. அவங்க மீதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம டிலே பண்ணாங்க. பிரதமரோட இந்த அக்யூஸ்டுங்கள்லாம் போட்டோ எடுத்துக்கிட்ட பதிவுகள்லாம் நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிஞ்சது. இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியான இன்சிடென்ட் வடக்கில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதே மாதிரி ஒரே நாளில் சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலை எப்படிப்பட்ட நண்பர்? அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனா, ஒரு ஜென்யூனான பர்சனா? சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அது எப்படி லீக் ஆகும் அப்படின்னு இவ்வளோ துடிக்கிற அண்ணாமலை தஞ்சாவூர் பக்கத்தில் மைக்கேல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி இதே மாதிரி மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தினதுனால தான் அந்த பெண் வந்து மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபேப்ரிகேட்டட் வீடியோவை பதிவாக போட்டார் அண்ணாமலை. அந்த வீடியோ ஃபேப்ரிகேட்டட் அப்படின்ட்டு சிபிஐயே வந்து அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இப்போ இந்த நியாயத்தை பேசுகிற வாய்கள்லாம் எவ்வளோ ஜென்யூனான வாய்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். இவனெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு இப்படி துப்பக்கூடாது. இவனெல்லாம் வந்து மேலே வானத்தை பார்த்து துப்பிக்கணும். ஆமாம், கிராவிட்டி ஒர்க்ஸ் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், மேலே பார்த்து நல்லா அப்படியே. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பொள்ளாச்சி கேஸ், இந்த பொள்ளாச்சி கேஸ்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுகளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு துடிப்பா இருந்தது அதிமுக அரசு. விக்டிமினுடைய டீடைல்ஸை இதே மாதிரி காவல்துறையினர் அப்ப வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். கொலநாடு கொலை, அது போக இன்னொன்று இருக்கு, இந்த மெயின் ரோடுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ரோடுக்கு வா அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. முக்கியமாக இந்த இளம் சிறார்கள் இப்பொழுது இந்த தாவேகா கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் புரியாது. தெரியணும்னா மெயின் ரோடுக்கு வா அப்படின்னா என்ன அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, இன்டர்நெட்டில் தேடி பாருங்க, தெரிஞ்சா பாருங்க. இப்படி மெயின் ரோடுக்கு வா அப்படின்னு சொல்ற இவர்களுடைய வாய்கள்லாம் ஜென்யூனான வாய்கள். இப்போ இந்த பிரச்சனையை வைத்து ஒரு போராட்டத்தில் குதித்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின மாதிரி ஒரு அடையாள போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறது இந்த அதிமுகவும் பாஜக கோஷ்டிகளும். இவங்களுக்குள்ளார இருக்கிற சண்டை, காம்படிஷன் அதான். ஓ நீ சவுக்கால் அடிச்சுக்கிறியா, அப்போ நான் செவுத்துல போய் முட்டிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி உங்களுக்குள்ளார வினோதமான காம்படிஷன்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். 2026 நெருங்குது இல்லையா, இனிமேல் பார்ப்பீங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
விக்டிம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. இதில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய தவறு. அதை நம்ம கண்டிக்கிறோம். ஹைகோர்ட் இந்த மேட்டரை சோமோட்டோவா எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணவங்க கண்டிப்பா சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வேற யாராவது இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி நமக்கும் இருக்கு. நிறைய பத்திரிகைகள் அதை சொல்றதை கேட்க முடியுது. இந்த சார் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? அதனால யார் அந்த சார்? யார் அந்த சார்? என்னயா லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிற? இதையெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குதா இல்லை சிபிசிஐடி விசாரிக்குதா? இப்படி ஏதாவது ஒரு முறையில் சட்டத்தின் அடிப்படையில் விசாரித்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். இப்போ இதில் அரெஸ்டாக இருக்கிற நபர் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோவெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு பத்திரிகையில் ஞானசேகர் அப்படின்ற ஒரு பேரை போட்டு அண்ணாமலையை வந்து காமிச்சாரு. கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம். கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம். பாருங்க, கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஞானசேகர் வந்து வேற ஞானசேகர் அப்படின்றத ட்ரைப்ஸ் சேனல்ல திரு கரிகாலன் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க தெளிவுபடுத்திக்கணும்னா அதை போய் பாருங்க. என் பேர் ஞானசேகர் சார். எங்க அப்பா பேர் வந்து துரைசாமி. நாங்க இந்த பகுதியில் ரொம்ப நாளா வசிச்சுட்டு தான் இருக்கிறோம். என் பேர் தான் ஞானசேகர்ன்றதுக்கு சாட்சி வேணா என்னோட கார்டு, ஆதார் கார்டு, எல்லா கார்டையும் நான் காமிக்கிறேன். இதுதான் டி ஞானசேகர். அப்பா பேர் துரைசாமின்றதுனால டி தான் வரும். நான் தான் இந்த பொறுப்புல நான் தான் சார் இருக்கிறேன். கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் காட்டி இங்க பாருங்க, ஞானசேகரன் பேர் இருக்கு. இங்க பாருங்க இருக்கு டி ஞானசேகரன் இருக்குது. டி ஞானசேகரன் நான் தாங்க. நான் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நான் நடத்திருக்கிறேன். இப்போ இந்த நடந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன பாடம் கற்றுக்கொள்வது? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பை செய்யணுமோ அந்த பாதுகாப்பை அரசும் கல்லூரி நிர்வாகமும் உறுதி செய்யணும். ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குற்றத்தை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள், நடைமுறைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் மத்தியிலையும் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு எதிராக துணிந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத கவுன்சிலிங் மூலமா நார்மலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட உங்க மகளோ அல்லது உங்களுடைய தங்கையோ யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குற்றம் நடந்திருக்கும் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணுங்க. அங்கே எடுத்த உடனே நீ ஏன் அங்கே போன, அந்த நேரத்தில் ஏன் அங்கே இருந்த அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tinkering, patti tinkering, do do do, patti tinkering.